அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் சிஷ்டியா ஷேഖ்மார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஹஜ்ரத் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்றை பார்த்து வருகிறோம். எஜமானுடைய வரலாறு அவர்களே பல தொடர்களாக நம்ம பார்த்துறோம். சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரே தொடரில் ஒரு அரை மணி நேரத்தில் அவர்களை பற்றி நமக்கு வந்த ரிவாயத்துக்களை சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கையில் உண்டான தத்துவங்கள், அவர்கள் சொன்ன சொற்களில் அடங்கியிருக்கக்கூடிய ஞான விளக்கங்கள், அவர்கள் நடந்து கொண்ட முறைகளின் அர்த்தங்கள், இது தெரிஞ்சால் நாமளும் அதை பின்பற்றலாம். அதுக்காக வேண்டி சற்று விரிவுபடுத்தி இங்கே சொல்லப்படுகிறது. எஜமான் குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில நூட்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றை சொல்கிறார்கள், நானும் எனது நண்பர் ஹமீதுத்தீன் நாகூரி அவர்களும் காபத்துல்லாவுக்கு போய் தவாஃப் செய்ய போயிருந்தோம். ஒரு சந்தர்ப்பத்தில் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போன நேரத்தில் அப்போ ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. அவங்க ஹஜ்ரத் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வழியில் வந்தவர்கள். அவருடைய பேரப்பிள்ளைகளாக இருக்குமான்னு தெரியல. அவங்க பேர் ஷேக் உஸ்மான் அப்படின்னு பேர். அந்த மகான் வந்திருக்காங்கன்னு அவங்க பின்னாடியே நாங்கள் போனோம். அந்த தபர்ருக்காத்து பெற்றுக்கணும்னு அவங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறோன்னா அங்கேயும் நாங்கள் கால் வச்சோம். ஷேഖ்மான் தபர்ருக்காத்து பெற்றுக்கிறதுக்காக வேண்டி போவாங்க இல்லையா. எஜமா எங்கே கால் வச்சு காபத்துல சுற்றுறாங்களோ, எங்கே கால் வைக்கிறாங்களோ எங்கள் கால் அங்கேயே கொண்டு போய் வைக்கிறது. அந்த பரக்கத்து எனக்கு கிடைக்கும், அந்த காலுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அது தபர்ருக்காத் தான். உண்மையிலே அந்த பரக்கத்து கிடைக்கும். எங்கே உட்காந்தாங்களோ அங்கே போய் நம்ம உட்கார்றது. ஆனால் எங்கே உட்காந்தாங்களோ அந்த இடத்துல அல்லாஹ்வின் அருள் சூழ்ந்து கொள்கிறது. ஹதீஸில் வருது இல்லை, அல்லாஹ் தஆலா அதிகம் ஞாபகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களே மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த இடத்துல. ஆயத்தில் ஹதீஸ் எடுங்க, அவர்கள் மீது சக்கீனத் என்னும் மழை பொழிகிறது, சக்கீனத்து பொழிகிறது அந்த இடத்துல. ஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னும் அல்லாஹுடைய சக்கீனத் என்னும் பேர் அருள் அவர்கள் மேல் பொழிகிறது அந்த இடத்துல அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு தபர்ருக்கு பரக்காத்து உண்டாயிருது. எந்த இடத்துல ஷேഖ்மார்கள் உட்காந்துருந்தாங்களோ, ஒரு நிமிஷம் நின்றாலும் சரி, ஒரு நிமிஷம் உட்காந்தாலும் சரி, அந்த இடம் பரக்கத்தான இடம்தான். அந்த இடத்துக்கு போய் நின்றால் அவர்கள் மேல் பொழிந்த பரக்கத்தில் நமக்கும் ஒரு பங்கு கிடைக்குது. இது குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. மஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லாஹி தஆலா, அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீடில் அமர்ந்து அல்லாஹ் ஞாபகம் செய்தால், யத்லூன கிதாப் அல்லாஹி வயத்ததாரசூனஹு பைனஹும், அல்லாஹுடைய கிதாபை ஓதி அவர்களுக்கு மத்தியிலே பாடங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருந்தால், இல்லா நஸரத் அலைஹிமு சக்கீனா, அல்லாஹுடைய சக்கீனத்தினும் பேர் அருள் அவர்கள் மீது இறங்கும். வகஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ் ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத் ஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அந்த இல்லத்தை சூழ்ந்து கொள்வார்கள். தக்கரஹுமுல்லா ஃபீமன் ஐந்தஹு, அல்லாஹ் தன்னிடத்தில் உண்டான மலக்குகளிடத்தில், உயர்ந்த நல்லடியார்களிடத்தில் இவர்களை பற்றி நினைவு கூறுவான். இப்படி அதிசயம் வருது இல்லையா. அதனால் அந்த இடத்துல ஒரு ரஹ்மத் இருக்குது. அந்த இடத்த விட்டு அவங்க எந்திரிச்சு போன பின்னாடியும் அந்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் அங்கே இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதம் பட்ட கல், அந்த கல் இடத்தில் போய் தொழுகுங்கள். ஃபத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா. இப்போ காபத்துல்லா எவ்வளோ பெரிய மத்தாஃப் இருக்குது, சுற்றி பள்ளிவாசல் பெருசாக இருக்குது, எங்கே வேணால் தொழுகலாம்ல. அந்த கல்லுக்கிட்ட போய் நின்று தொழுவுங்க. ஏன்னா அந்த கல் அல்லாஹ்வுடைய நேசர் ஹலீலுல்லாவுடைய கால் பட்ட கல். அப்போ ஏதோ ஒரு பரக்கத்திற்கு போய் தான் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. பின்ன ஏன் சொன்னான்? அல்லாஹ்வுடைய ஹலீலுடைய கால்பட்ட கல், அந்த இடத்தில் தொழுவதில் மிகப்பெரிய பரக்காத்துகள் இருக்கிறது. அவர்கள் மீது இறங்கிய அந்த ரஹ்மத் உங்கள் மீது இறங்குங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் போய் நின்று
தொழுகுங்கள். அப்போ தொழுகைக்கே அந்த இடத்த பின்பற்றுறது மேலானது. அந்த இடத்த காபத்துல்லா பல்லாயிரம் நபிமார்கள் வந்து தொழுத இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட சொல்லப்போனால் எல்லா நபிமார்களும் தொழுத இடம். அதனால் அங்கே போய் தொழுவுங்க. அங்கே தொழுதா 1க்கு 1,00,000 சவாபு. பார்த்தீங்களா, சவாபே கூட கொடுக்குறான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த புனித மதினா 1க்கு 50,000. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற சில நபிமார்கள் வந்து போன இடம் பைத்துல் முகத்தஸ், அவங்க வாழ்ந்து மறைந்த இடம். அங்கே 1க்கு 25,000 சவாபு ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கா இல்லையா? அப்போது அந்த பெரியோர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு தபர்ருக்காத் இருக்குது. ஹஜ்ரத் ஹாஜரா அம்மா கால் வைத்த புனித இடம் சஃபா மருவா. நீங்களும் போங்க. வல்யத் ஜி அந்த சஃபா மருவாக்கு மத்தியில் இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லா. போங்க, அங்கே தவாஃப் செய்யுங்க. ஃபல்யத் தவஃபு, அது தவாஃப் செய்யுங்க. அந்த தவாஃப் சஃபா மருவாக்கு சை செய்யுங்க. இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லா ஃபலா ஜுனாஹா அலைஹிம் அன் யத்தவ்வஃப பிஹிமா. அப்போ தவாஃப் செய்யுங்க ஜி. அந்த தபருக்காத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை சொல்கிறான் இல்லையா? அதே மாதிரி பெரியோர்கள் மகான்கள் இருந்த இடங்களை தேடி சென்று அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் மறைந்து இருக்கக்கூடிய இடங்கள், இப்பொழுது அடக்கமான இடங்கள், எல்லா இடத்திலேயுமே தபருக்காத்து இருக்கத்தான் செய்யும். தெரிஞ்சுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ அந்த இடத்த சஹாபாக்கள் போய் தாங்களும் அமருவார்கள். அந்த தபருக்காத்துக்காக வேண்டி பெருமான உட்கார்ந்த இடங்கள் இது, பெருமான இலைப்பாரிய இடம் இது, பெருமான இலைப்பாரிய தோட்டம் இது. அங்கே போய் அமர்ந்து இந்த தபருக்காத்துக்களை பெற்றுக்கொள்வார்கள். பின்னால் வந்த மகான்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு. அரைஞ்சா ஹஜரத் ஹாஜா மொயின் சிஷ்யி ரஹ்மத்துல்லாஹி அஜ்மீர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்த பொழுது எங்கெல்லாம் பெரியோர்கள் தங்கியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் அடக்க ஸ்தலங்களில் அமர்ந்து துவாக்களை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். அந்த இடங்களில் ஹுஜ்வீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மகான்கள் அடங்கியிருக்கும் மண்ணறைகளுக்கு சென்று இவர்கள் முராக்கபா இருந்தாங்க. அஜ்மீர் நாயகம் ஹாஜா நாகூர் பாதுஷா நாயகம் இந்தியா தமிழ்நாடு வந்த பொழுது எங்கெல்லாம் பெரியோர்கள் மகான்கள் அடங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவர்கள் பரக்கத்து பெற்றுக்கொண்டு வந்தார்கள். நம்ம திருச்சியில் தபலி ஆலம் பாதுஷா அஜ்மா அடங்கியிருக்காங்களே அந்த வாசலில் இங்கே உட்காந்து முராக்கபா செஞ்சாங்க 40 நாள். யார்? நாகூர் அஜ்மா. அப்படியே அந்த இடத்த அப்படியே தடுத்து வச்சுருக்குறாங்க, கட்டி வச்சுருக்குறாங்க. சில்லடி அஜ்மா இருந்த இடம், சில்லடின்னு ஒரு இடத்துல. அப்புறம் இந்த பக்கம் நாகூர் தாண்டி இடம், நாகூருக்கு ரோடை கிராஸ் பண்ணிமா, பாலம் கிராஸ் பண்ணி, அது பேர் என்ன, நம்ம நாகூர் ஷெரீஃபுக்கு காரைக்கால் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் எஜமா சில்லா இருந்தாங்க. சில்லடிங்கிறது கடற்கரையில் எஜமா தங்கியிருந்த இடம். அங்கே இடத்துல சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க எஜமா உட்காந்து தபருக்காத்துக்காக வேண்டி. இங்கேருந்து நாகூர் கிராஸ் பண்ணி பாலம் கிராஸ் பண்ண இடம் வருமே, அங்கே ஒரு இடம் இருக்குது எஜமா உட்காந்து முராக்கபா செஞ்ச இடம்னு சொல்லி. அங்கே மக்கள் போய் பார்த்துட்டு வருவாங்க. பெரியோர்கள் அமர்ந்த இடங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்காத்து கொடுத்துருக்கான். அது உண்மை தான். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, எஜமா அந்த பரக்காத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க எங்கெல்லாம் கால் வச்சாங்களோ அந்த இடத்த கால் வச்சாங்க. இப்போவும் ஷேகுமார்கள் இருந்த இடங்களுக்கு போய் உட்காந்து கொஞ்ச நேரம் முராக்கபா செஞ்சால் தனியாக ஒரு இன்பம் வரும். அவர்கள் அடக்க ஸ்தலங்களில் மட்டுமில்லை, அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்கள்லையும். நான் ஒவ்வொரு தடவையும் லால்பேட்டை போகும்பொழுதும் என் ஷேக் நான் வாழ்ந்த வீடுக்கு போய் அந்த வீட்டு தொட்டு பறக்கத்துக்கு முத்தமிட்டு விட்டு அந்த படிகளில் ஒரு முத்தமிட்டு தான் வர்றது பறக்கத்துக்கு. அது எவ்வளோ பெரிய தபருக்காத் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அடையாள சின்னங்கள், அவள் விட்டு சென்ற ஏதாவது பொருட்கள், அவங்க நம்ம கையில் கொடுத்த தஸ்பீ மணி, எஜமான் என் கையால் ஓதிக்கொண்டு என்னிடம் கொடுத்த தஸ்பீ மணி வச்சுருக்கேன். யார்ட்டையும் கொடுக்கறது இல்லை. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் கொடுக்கறது இல்லை. அதை பத்திரமா வச்சுருக்காது. அது என்றைக்காவது பயானுக்கெல்லாம் போகும்போது எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறது. அந்த தபருக்காத்து நம்ம கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸுக்கும் நிரூபிக்கப்பட்டது. இது ஒத்துக்காமல் எவனாவது ஒத்துக்கலைன்னா போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கேலி பண்ணுவோம், பண்ணால் பண்ணட்டும். அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆனில், பனி இஸ்ராயல்கிட்ட ஒரு பொட்டி இருந்துச்சு, அதில் முன் சென்ற நபிமார்கள் விட்டு சென்ற சில பொருட்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செருப்புடைய ஒரு பகுதியெலாம் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவுடைய ஒரு பகுதி, இந்த மாதிரிலாம் சில பொருட்கள் இருந்துச்சான். அதை கொண்டு போய் முன்னாடி வைத்து, இதை வைத்து எங்களுக்கு இந்த பரக்காத்துக்களை கொண்டு வெற்றி கொடாலான்னு அல்லாட்ட கேட்பாங்களாம். தாபூத்துன்னு சொல்கிறது. அதை வைத்து அல்லாஹ் வெற்றி கொடுத்து கொண்டிருந்தான். ஒரு போரில் அது காணாம போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கடுத்த போர்கள்லாம் அவர்கள் தோல்வி மேல் தோல்வி.
உடனே அல்லாட்ட கேட்டாங்க, அல்லா அது எப்படியாவது எங்களுக்கு கொடு அல்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவங்க துவாவை கபூல் செஞ்சு நபியும் துவா செஞ்சாங்க. அந்த நபியுடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்து அந்த பொட்டியை மலக்குகள் சுமந்து கொண்டு வந்து இந்த மரீன் சால்ட்டு மீண்டும் ஒப்படைத்து விட்டார்கள். அப்புறம் அதை வைத்து மறுபடியும் வெற்றி பெற்றார்கள். சரித்திரம் வருது, குரானில் வருது. அந்த பொட்டி அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்துட்டான். இன்ன ஆயத்த முல்கி, இந்த தாலூத் என்ற அரசர் உங்களுக்கு அல்லாஹ் அரசராக நியமிச்சிருக்கான்னு சொன்னோன்னா அந்த மக்கள் இவர் தான் அரசர் என்பதற்கு எங்களுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால், இந்த தாலூத்துக்கு முன்னால் மலக்குகள் அந்த பொட்டியை சுமந்து கொண்டு வைப்பார்கள் அப்படின்னு நல்லா சொன்னான். அந்த ஆயத்தன்னா இன்னும் ஆயத்த முல்கி ஏத்தியக்கும் தாபூத்து ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக்கும் பக்கியத்தும் இம்மா தரக்க ஆலு மூசா ஆலு ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் விட்டு சென்ற தபருக்காத்தான சில வஸ்துக்கள் உள்ளே இருக்கிறது. தஹ்மிலுல் மலாய்கா, மலக்கள் சுமந்து கொண்டு வந்து அந்த பொட்டியை உங்களிடத்திலே கொடுப்பார்கள். இதில் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது, நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களே. ஆனால் இன்ன ஃபீதாரிக்கல் ஆயத்தல்லக்கும் இன்குந்தும் மூமின். குர்ஆன் சரிப்படுத்திட்டா பாய். இதில் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களே. ஆனால் அப்போ எதில் படிப்பினை இருக்கிறது? இப்படி பெரியோர்கள் தொட்ட பொருட்களில், பெரியோர்கள் கை வைத்த பொருட்களில் இவ்வளோ பரக்கத்து இருக்கே, இதில் படிப்பினை இருக்குது உங்களுக்கு. நீ மூமினாக இருந்தால் நம்பு, ஈமான் இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா சொல்கிறேன், நீ மூமினாக இருந்தால் நம்பு, இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது உனக்கு. நம்பலை நான் நம்பாட்டி போ. அதுக்கு முன்னாடி அந்த பொட்டியை பற்றி அல்ல அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். கானு யஸ்தஃப்திஹூன மின் கபில், அவர்கள் இந்த பெட்டியை வைத்துத்தான் போர்களிலே வெற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் வருது. பெரியோருடைய தபருக்காத்தை வச்சு வாழ்க்கையிலே வெற்றி இருக்குது. பெரும் பெரும் போர்களில் வெற்றி எல்லாம் கொடுத்தான். இது குர்ஆன்லேயே அல்லாஹ் பதிவு செய்கிறான். நீ அதை மதிக்கலை, என்ன செய்கிறது? நான் அதை கண்கூட அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் அனுபவிச்சிங்களா இல்லையோ? சில இடத்தை சென்று சந்திக்கும் போது சில காரியங்களை நம்ம எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி பெரியோருடைய தபருக்காத்தை கொண்டு போகிறது. என் ஷேக் நாயகம் கொடுத்த சில எஜமான தபருக்காத்தான அவங்களுடைய ஷேர் முபாரக், புனிதமான முடி ஜோப்பில் வச்சுக்கிறது. அது மாதிரி நம்முடைய உஹது மலை எடுத்த ஒரு சின்ன பீஸு கல், ரசூல்லா பிரியப்பட்ட அது உஹது மலையாச்சு, அது ஜோப்பில் வச்சுக்கிட்டா எல்லாம் பல இடங்களில் வெற்றியை கொடுத்துருக்கான் நமக்கு. போகும் இடமெல்லாம் இங்கே அந்த இந்த கானு இஸ்தஃப்திஹூன மின் கபில் இங்கே வருது. அந்த பொட்டியை கொண்டு அவர்கள் அல்லாஹ் இடத்திலே வெற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அதுவும் வருது. வகால லஹும் நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி யஅதியக்கும் தாபூத் ஃபீஹி சகீனத்தும் மின் ரப்பிக்கும் பக்கியத்தும் இம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன் தஹ்மிலுல் மலாயிகா இன்ன ஃபீ தாலிக ஆயத்தல்லக்கும் இன் குன்தும் முஃமினீன். புரிஞ்சுங்களா? இப்போ எஜமானுடைய புனிதமிகு திருமுடி இதெல்லாம் நம்ம வச்சு பல காரியங்கள் சாதிக்க வச்சுருக்காங்க. அல்லாஹ் செயற்கரிய இதெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய காரியங்களை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மாதிரி கற்களை கொண்டு போகிறோம். அது அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். புரிஞ்சுங்களா? இப்போ எஜமான் சொல்கிறாங்க, நம்ம ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கே வருது? இது இல்லை, இன்னொரு இடத்துல வரும்பா. இது வந்து குர்ஆன் வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முஸத்திகன் லிமா மஅஹும் வ கானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. இது இல்லை, இருக்கா பாருங்கள். இல்லைன்னா அந்த ஷரஹ் தஃப்சீல் இந்த ஆயத்து வருதான்னு பாருங்கள். அதை கொண்டு வெற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆயத்து வருதா பாருங்கள். சந்தேகமாக தான் சொல்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா ஷரஹில் வருது. எதுக்காக எல்லாம் கொண்டு வந்தோன்னா இந்த பரீன்ஸோட பழக்கம் அந்த பொட்டியை போர்களில் முன்னாடி வைத்து அதை வெற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. புரிஞ்சுங்களா? ஏன் ஹதீஸுகளே வருது. அது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு போரில் வந்து அவன் தலைப்பா கீழே விழுந்துருச்சு. அதை போய் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. எதிரிகள் சூழ்ந்துருப்பாங்க, அவளுக்கு மத்தியில் போய் எடுப்பாங்க. இப்போ சில பேர் கேட்பாங்க சஹாபாக்கள், ஒரு தலைப்பா துணி தானே போனால் போயிட்டு போது வேறு துணி வாங்கிட்டு போகிறோம். இப்போ அதுக்காக வேண்டி எதிரிகளை குடஞ்சிக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த நேரத்தில் எல்லாம் சூழ்ந்தவங்களைய கொண்டுட்டா என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளே போகிறீங்களே, அதை பெருசாக எடுத்துக்கிட்டு குதிரை விட்டு இறங்கி போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது கேட்டாங்க, சொன்னாங்க, சாதா தலைப்பாக நினைக்காதீங்க, அந்த தலைப்பாவிற்குள் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
திருமுடி ஒன்றை வைத்து ஒரு பேப்பரில் இதை வச்சு உள்ளே வச்சு சுற்றி அது தலைப்பாக கட்டியிருக்கேன். தலையில் எப்போயுமே ரசூலுல்லாஹ்வுடைய திருமுடி எனக்கு இருக்கும். அதுதான் எனக்கு போர்களை வெற்றி தரக்கூடியது. எப்படி அதை விடுவேன் நான் அப்படின்னு தூக்கி பண்ணி தலையில் வச்சுக்கிட்டாங்களாம். அது வரக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு ஹதீஸிலே வருது. இப்போ பெரியோர்கள் மகான்களுடைய அந்த தபருக்காத்துகள் என்னென்றைக்கும் நமக்கு பலன் தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சில வார்த்தைகள் இதை பற்றி பேசினா நீண்ட பேச்சு பேசலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த துணி ஒரு சஹாபி பெண்மணிகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ அதை பற்றி குறிப்பெல்லாம் கொண்டு வரலாதனால எனக்கு தெரியல. நீங்கள் வேண்டுமானால் எடுத்து காட்டுறேன். எந்த சஹாபி பெண்மணி என்று பேர் எடுத்து காட்டுறேன். அந்த சஹாபி பெண்மணி பெருமானை பயன்படுத்தி ஒரு கர்ச்சீப் மாதிரி ஒரு துணி இருந்துச்சான். யாரும் வியாதியஸ்தர்கள் தன் உடல் நலம் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த கர்ச்சீப் எடுத்து அதை நினச்சி வச்சுருவாங்க. இப்போ கொண்டு போங்க, குடித்தா வியாதி நல்லா போயிடும். சஹாபி பெண்மணி செஞ்சுருக்குறாங்க. பதினஞ்சுங்களா அங்கே பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த துணை கரைச்சி வரைக்கும் வச்சுருந்தாங்களா. அது நினச்சி கொடுப்பாங்கன்னா ஷிஃபாவாயிருமா. சூழ கைப்பட்ட பரக்கத்துகள். இது மாதிரி பெரியவருடைய தபருக்காத்துகளை கொண்டு பலன் பெறுவது என்பது குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்போ இவங்க அந்த தபருக்காத்தை பெறுவதற்காக குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாதம் பட்ட அந்த இடத்துல கால் வச்சு இவங்க நடக்கிறாங்க. அது மேலே அந்த கால் வச்ச இடத்துல நம்ம கால் வச்சா அந்த பரக்கத்தை நம்ம மேலே படுமே அப்படின்னு புரிஞ்சுங்களா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால் வச்ச மண் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வச்சுட்டான் சாமிரி. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால் வச்ச மண். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவங்க கால் வச்ச மண். அதில் ஒரு புடி எடுத்து வச்சுக்கிட்டாப்புல சாமிரி. எடுத்து ஒரு பொட்டலத்தை போட்டு கவரில் போட்டு மடித்து வச்சுக்கிட்டாப்புல. தேவைப்படும் பின்னாடி நமக்கு அப்படின்னு. தங்கத்தில் அந்த பனி இஸ்ராயல்கிட்ட தங்கம் வாங்கி அதில் பெரிய ஒரு மாடு மாதிரி செஞ்சு அந்த மாட்டு வாயில் கொண்டு போய் இந்த மண்ணை போட்டாப்புல. போட்ட உடனே மாடு மான்னு கத்துது, கைகாலம் ஆட்டாது. அது மாடு தங்கை சிலை மட்டும்தான், அது கைகாலெலாம் ஆட்டலை. அது அஞ்சுல இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்பட்ட மண்ணை போட்டு தான் மாடு ஓடி இருக்குது. இப்போ புள்ளெல்லாம் பெற்றிருக்கோம், அது வேறு விஷயம். அது ஓடி இருக்கும். இது பெருமாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மண் இல்லையா, அதை கொண்டு போட்டோன்னா மாடு வேறு எதுவும் கைகாலெலாம் ஆட்டலை, கண்ணம் திறக்கல, மா கொண்டு வருது. இன்னொரு பிடி போட்டால் இன்னொரு பிடி திரும்ப மான்னு கற்றுக்கிட்டு என்னடா இது ஆச்சரியம் பார்க்குறானுங்க. அவனுங்க தங்கத்தில் செஞ்ச மாடு கற்றுது அப்படின்னு, இதுதான் அவன் கடவுள் அப்படின்ட்டான். ஒழுகு அவனுக்கு எப்படா ஏற்கனவே நமக்கு ஒரு ஆட்டம் போடுறதுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு கடவுள் இருக்காதான்னு தேடிட்டு இருந்தான். அவனுக்கு சிலையை வைக்கணும், மாதா பரஸ்தின்னு பேர். முன்னாடி ஒரு ஆள் இருக்கணும் ஆட்டம் போடுறதுக்கு. கற்பனையில் உள்ள நீ பார்க்காத இறைவனை வணங்குன்னு சொன்னால் அது எப்படி வணங்குறதுன்னு நினைக்கிறான். மாதா பரஸ்தின்னு சொன்னால் பொருள் முதல் வாதம் அப்படிங்கிறது. பொருளை முன்னாடி வச்சு தான் அவங்களுக்கு ஆட்டம் போடணும். ஏற்கனவே கேட்டானுங்க மூசா நபிகிட்ட, எல்லாரும் ஆளுக்கு ஒரு தெய்வம் வச்சு கொண்டாடுறானுங்க, என்ன ஆட்டம் போடுறானுங்க, என்ன ஆட்டம் அப்பாடி, என்ன தம்க்கு கொட்டடிக்கிறது, பி ஊதுறது, பிபி ஊதுறது, கொட்டடிக்கிறது, டான்ஸ் அடிக்கிறது, என்ன ஒருத்தன் என்ன ஆட்டம் போகிறானுங்க. நமக்கு அது மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. யார்கிட்ட? மூசா நபிகிட்ட. இப்போ தான் ஃபிரௌனை விட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. வந்தோடனே அங்கே ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு, டம்க்கு அடிச்சிக்கிட்டு டம்க்கு ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அந்த கல்லை ஒரு தேர் மாதிரி வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகிறது. சுற்றி எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம், ஆணும் பொண்ணும் கலந்து டான்ஸ் அடிக்கிறது, கொட்டடிக்கிறது, பி ஊதிக்கிட்டு எல்லாம் போகிறத பார்த்தா கொண்டாடுறானோ. யார் இந்த பனி இஸ்ராயீல் என்ன ஆட்டம் போகிறான் பார்த்தா நமக்கும் போய் 2 அடி அடிக்கலாம், டான்ஸ் அடிக்கலான்னு வருது. அவன் ஊதிட்டு அடிக்கிறது, டம்க்கு ஆடுறத பார்த்தா நமக்கும் போய் 2 அடி அடிக்கலாமா, 2 டான்ஸ் ஆடணும் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கூட்டம் கடந்து போயிடுச்சு. மூசா நபி என்ன அடி அடிக்கிறானோ. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு போவோம். திருட்டு பயலாம். இப்போ தான் அவங்கள அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை விட்டு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து காலில் இருக்க தண்ணி காயலை இன்னும். அதுக்குள்ளார வெளியே வந்தவுடனே உங்களுக்கு டம்க்கு வேணுமா, அவருக்கு தௌபா இது குஃப்ரு, ஷிர்க், இது அல்லாவோட இணை வைக்கிற கல்லை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அங்கே இறைவனுங்கிறானே, அறிவில்லையா உனக்கு இது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதாவது என்ன, இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு நிறையா வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றாவது ஒரு டப்பா ஏற்படுத்தி கொடுங்கன்னு. உடனே மூசா என்ன சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹரும், சரியான முட்டாவா பயலாக இருக்குங்க நீங்கள்லாம், அறிவு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட. கல் போய் நம்ம அது செதுக்கி வச்சுக்கிட்டு அது தெய்வமாயிடுமா அது.
ஆஹுலாய் முத்தப்பருன் மாஹும் ஃபீஹி பாத்திலும் மா கானூ யஅமலூன். இவர்களும் அழிந்து போவார்கள், இவர் செய்யும் செயல்களும் அழிந்து போகும், எல்லாமே நாசத்துக்குரியது, அழிவுக்குரியது. இதை போய் பெருசாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னால் வாய் மூடிட்டானுவோம். சரி வம்ப போயிடும் வேணாம் அப்படின்ட்டு. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிட்டாங்களா, இவன் செஞ்சு கொடுத்து மான் கத்துச்சா இல்லையா, கிடச்சிரா அட்ரா கூத்து எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், கூத்தடிக்கணும் ஒரு ஆசை மனுஷன் இருக்கும்போது தானே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பெருநாள் அன்னைக்கெல்லாம் வால் சிலம்பம் விளையாட்டுலாம் ஆடுவாங்க, தம் கடிச்சிட்டு டஃப் அடிச்சுட்டு ஆடுவாங்க. விட்டுருங்க, இன்னும் கில்லு கோமின் ஐதும் வஹாதா ஐதுன்னா விட்டுறாங்க, உடுபா விட்டுருங்க. ஜாரியத்துன்னா சின்ன பிள்ளைங்க, பாலிகாகாத சின்ன சின்ன பிள்ளைங்க, 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க 10 எல்லாம் வந்து தம் கடிச்சிட்டு டங்கு டங்குன்னு கூட அடிச்சிட்டு இருப்பாங்க. சுலான் வேடிக்கை பார்ப்பாங்க, ஆயிஷா வேடிக்கை பார்க்கணும் பார்த்துக்கோ. அபூபக்கர் நாயகம் வந்தோடனே அவங்களும் திறந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. உமர் நாயகம் வந்தோடனே அத்தனை பேரும் தூக்கி எங்கேயாவது ஒளி வச்சு அது டஃப்பை தூக்கி கீழே வச்சு அதுக்கு மேலே உட்காந்து தஸ்பீஹ் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண்ணுங்கள், இந்த 10-15 பெண்கள் அடிச்சுட்டு இருந்தாங்க, குத்து அடிச்சிட்டு இருந்தாங்களே, தஃப் வச்சு பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்களே, சொல்ல உட்காந்து கேட்டு உட்காந்துருக்காங்க. உமர்னா அபூபக்கர் நாயகம் கேட்டாங்க. உமர் நாயத்தை கண்டோம், ஏற்கனவே உமர் நாயத்தை கண்டாவே அபூஜலுக்கே நடக்குது, பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாமே அவங்கள பார்த்த உடனே பயப்படுது, பயம் வருது. இவங்களுக்கு என்ன பயம் வராதா வளைஞ்சிக்கலாம். அப்படியே கீழே வச்சு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துட்டாங்க எல்லோரும். பெருமாள் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சொல்ல இந்த உமரே படி, உங்களை கண்டா ஷைத்தானே பயப்படுறான். ஷைத்தான் லா எஸ்லுக்கு ஃபஜ்ஜன் எஸ்லுக்கு ஃபீஹி உமர், உமர் நடக்கிற பாதையில் கூட ஷைத்தான் நடக்க மாட்டான் அப்படின்னு. இதை வச்சுக்கிட்டு சில பேர் சில விளக்கம் இல்லாத ஆரம்பிச்சாங்க பார்த்தியா. அப்போ ஷைத்தானுடைய செயல் அது எது, தப்படிக்கிறது. அதனால தான் வந்து சைத்தான் உங்கள் பாதையில் நடக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது சைத்தான் செய்யலாம் சொல்லி தடுக்காமல் உட்காந்து கேட்டுருந்தாங்க. விளக்கம் பாரு அவனுக்கு, அவனுக்கு கருத்தை மனசில் வச்சுக்குவானு இவனுங்களாம். அதுக்கு தான் ஆதாரம் தேடுவானு. அதாவது குர்ஆனை எடுக்கணும், அது என்ன சொல்லுதோ அதை நம் கருத்தாக்கிக்கணும். ஹதீஸை எடுக்கணும், அது என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம மனம் வளைந்து கொடுக்க வேண்டும், நம்முடைய கல்வி வளைந்து கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நம்ம சொல்லுது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன் ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. அது நவவி இமாம் அர்பஈன்ல எழுதுகிறாங்க இந்த ஹதீஸை. அது பர்ரா பின் ஆஸிப் ரிவாயத் செய்கிறாங்க. நான் எதை கொண்டு வந்தேனோ அதற்கு வர அம்ர் பின் ஆஸா, நான் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு நீ தலை குனிய வேண்டும், உன் கருத்துக்கிட மடக்கணும், உன் கல்பு அங்கே தலை குனியணும். இதுக்கு பேர் தான் மார்க்கம். அதை விட்டுட்டு இவன் உன் மனசில் வச்சுக்குவான், இன்றைக்கி அவுலியாக்கள் இல்லைன்னு திட்டுறது முடி, இதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரம் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நேசர்கள்னு சொல்கிறதெல்லாம் பொய். இதுக்கு வசீலா இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு, அதாவது அவுலியாவுடைய வசீலா தேவையில்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஆதாரம் தேடு. அல்லாஹ் தஆலா ஃபதுஉல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாட்ட நேரடியாக நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் என்று கேளுங்க தரேங்கிறான். அதுக்கு வசீலா அங்கே சொல்லவே இல்லையா அல்லாஹ் தஆலா, இதுக்கு வசீலா அந்த ஆயத்தெலாம் மறைச்சிருவாங்க. இவன் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆதாரம் தேடுவான். இந்த வஹாபிகளுடைய வைர முக்கல்லிதுகளுடைய வழிகட்ட 70 கூட்டங்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டால், அதுதான் நீ எதுக்கு ஆதாரம் கேட்டாலும் குர்ஆனில் கிடைக்கும். ஏன்னா அது கொண்டு வழி பெற்றவர்களும் இருப்பார்கள், வழி கெட்டவர்களும் இருப்பார்கள். இவன் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தான் குர்ஆன் இருக்கா இப்படி பார்த்துட்டே வருவான். ஹதீஸ் எது ஆதாரம் கிடைக்குதா, இப்படி எடு. இதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வருதே அது லைஃப், அது பலகீனமாக, அது வந்து பலமான ஹதீஸாக இருந்தால் அது லைஃப்னு சொல்லுவோம். புகாரில் வந்தாலும் லைஃப். இவனுடைய கருத்துக்கு தோதுவாக வருது, அது வந்து லைஃபாக இருந்தால் அது யாரில் கிதாபில் வருது இல்லை, அது பலம், அது சஹி, அது ஏற்றுக்கலாம் அப்படின்னு பத்துவா கொடுத்துருவோம். அல்பானி மாதிரி, அல்பானி இந்த வஹாபிகள் குரூப்பில் உள்ளவர் தான் அவர் ஒரு இந்த மாதிரி ஹதீஸ் பல்கலைக்கழகத்தில் ஹதீஸ் வல்லுநராக கலையாக இருந்தார். அவர்கிட்ட ஒரு பணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தஸ்ஹீ செய்யக்கூடிய பணியை கொடுத்தாங்க. அதை தேர்ச்சியாக செஞ்சு அதில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் என்ன செய்வார், அவர் தனக்கு பிடித்ததே ஒத்துக்குவாங்க. புகாரிலே இருந்தாலும் ஹதீஸ் வந்து லைஃப். அல்லாஹ் ஜல்ல ஷானுல் குர்ஆன் சொல்கிறான், குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. புகாரி ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அவர்கள் கேட்கும் காதாக நான் ஆகிவிடுகிறேன், அவுலியாக்கள் இறை நேசர்களுடைய பார்க்கும் கண்ணாக ஆகிவிடுகிறேன், பிடிக்கும் கையாக ஆகிவிடுகிறேன்.
இந்த ஹதீஸ் வந்து லைஃப்ன்ட்டாப்பு, புகாரில் இருந்தாலும் லைஃப், வஹாபிகள் கருத்து தெரிஞ்சுங்களா. அப்போ எதுவரை மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதற்கு என் சிந்தனையும் என் கற்பனையும் என் ஆசைகளும் என்னுடைய ஈகோவும் என்னுடைய கௌரவமும் அதற்கு முன்பு தலை வணங்கி விட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ வணங்குங்களா, அப்போ தான் வந்து இஸ்லாம் பரிபூர்ணமாகும். ஒரு மனுஷன் ஒரு போருடைய சமயம், ஒரு போர் சமயம் சஹாபாக்கள் போருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ பசி, வேட்டையாட போயிருக்காங்க. அது வரைக்கும் எல்லோரும் மானை வேட்டையாடுவாங்க, காட்டு கழுதைகளை போய் வேட்டையாடுவாங்க. கழுதைகளை வேட்டையாடி சமைப்பாங்க. காட்டு கழுதைங்க வளர்த்திட்டு இருக்கும், காட்டு மாடு, காட்டு எருமை, காட்டு எருமைகளில் வேட்டையாடுவாங்க. எது கிடைக்குதோ அப்போ காட்டில் கழுதை நிறையா வளர்த்தோம். அந்த மாதிரி ஒரு தடவை போயிருக்காங்க, ஒரு கழுதைகள் நிறைய கிடச்சிக்கிச்சு. அதை வேட்டையாடி அதை கொண்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் பெரும்பாலும் ஒன்றுமே சொல்லவே இல்லை. கொண்டு வந்தாங்க, சஹாபாக்கெல்லாம் அறுத்தாங்க, சுத்தம் பண்ணாங்க. ஒரு கழுதையை அறுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதை எடுத்து சமையல் போட்டு வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி சமையல் அடுப்புலாம் கொண்டு வந்து, பெரிய வேலையில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுத்து சமைக்கிறதுனா எல்லாம் முடிஞ்சு சாப்பிட உட்காடுறாங்க. எல்லாம் பசியோடு உட்காந்துருப்பாங்க. என்ன இப்போ சொல்கிறாங்க, முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ்வோட முதல்ல அறிவிப்பு செஞ்சுருக்க வேண்டியது. பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் புறத்திருந்த அறிவிப்பு வந்திருக்கு, கழுதக்கறி அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் அப்படின்ட்டான். சட்டியில் சாணம் வந்துருச்சு பிரியாணி, சாப்பிட போகிற டைமில் சொல்லிட்டாங்க. அதை எடுங்க ரைஸா இல்லைங்களா. ஹரமுல்லாஹ் அல் ஹுமுர், ஹுமுர்னா கழுதை, அல்லாஹ் அவங்களுக்கு கழுதை ஹராமாக்கிட்டான் அப்படின்னு சொன்னதோட ஒரு சஹாபி கூட யாரை சொன்னது கொஞ்சம் லேட்டாக அரை மணி நேரம் கழித்து சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டு இருந்த சாமான் தானே, அது வேலையை முடிச்சுட்டு சொல்லியிருக்கலாம்ல. இது செமையாக ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கலாம், ஒரு சாயந்தரமாக சொல்லியிருக்கலாம். இது கேட்டாங்களா? சரி சொன்னது சொன்னீங்க, காலையில் கழுதையை பிடிக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல. கழுதையை அறுக்கிறது சும்மாவா? அறுத்து அதை சுத்தம் பண்ணி கறியை வெட்டி எடுத்து கழுவி மசாலா அரைச்சி இஞ்சி மூணு தடவை எல்லாம் போட்டு வெந்து முடித்து வயிற்று பசியோடு கபன்னு பசிக்குது, எடுத்து வாயில் வைக்கலாமே டேஸ்ட்டான்னு போகிற நேரத்தில் சொல்லிட்டாங்களே. அப்படி யாராவது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை சாபா. அறிஞ்சுங்களா. அத்தனை சட்டியும் கவுத்து விட்டாங்க. ஒரு தொட்டுக்கு கூட ஒரு சொட்டு கூட எடுத்து வாயில் வைக்கல, டேஸ்ட்டு கூட பார்க்கல. கடைசியாக பிரியா விட 2 துண்டு சாப்பிட்டு அமைச்சிடலாமே, தொடவே இல்லை, அப்படியே அமைச்சிட்டாங்க. இப்போ ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க? இவங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி. யாரை? இவர்கள் அப்போ சஹாபாக்கள் இப்படி நடந்துக்கிறாங்க. யாராவது ஆட்சேபனை வருதா? அங்கேருந்து அத்தனை 1000 சஹாபாக்களில் ஒருத்தர் கூட ஆட்சேபனை செய்யவே இல்லை. ஜி இன்னில் அவுக்கிது தஹத்தல் கிதரி, புகாரியுடைய ஹதீஸு. ஜி பில் ஹூமில் ஹும்ர், இது நாதா முனாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யன்ஹாக்கும் அன் லுஹூமில் ஹும்ர். ஜி உங்களே அப்போ என் சட்டியில் கொதித்து கொண்டிருந்தது, ரெடியாயிருச்சு. அந்த நேரத்தில் வந்து பெருமான சொன்ன ஆளை விட்டு எல்லாத்துலேயும் சஹாபாக்கள் அறிவிக்க சொன்னாங்க, கறியை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்னு சொல்லி. அத்தனை பேரும் சட்டியை அப்படியே கீழே கொட்டிட்டாங்க. புகாரியுடைய ஹதீஸ் இது. எந்த நேரத்தில் எப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சகட்டமான நேரம் இல்லையா அது? அப்போ யாரும் ஆட்சேபனை செய்யவே இல்லை. அப்போது கல்பு வந்து எப்படி அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்படுதா, இல்லை கொஞ்சம் ஆட்சேபனையோடு ஏற்றுக்குதா? இப்போ போய் சொல்கிறாங்க பாரு, இப்போ மறுபடியும் போய் கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வெஜ்ஜு குருமா தான் வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் போச்சா, ஒரு நல்ல ஒரு நான்வெஜ்ஜு குருமா சாப்பிட்லான்னு இருந்தோம், போச்சு. சரிப்பா விடு, அப்படி சொல்லவே இல்லை யாரும். சஹாபாக்கள் என்னப்பா அவ்வளோ பேருக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஆக்கினாச்சும் கொஞ்சம் குக்கரில் போட்டு ஆக்கினாங்களா? அப்படியா? ஒரு படையில் 1000-2000 பேருக்கு ஆக்கினா அப்படியே தெருவில் கொட்டிட்டாங்க. சாராயம் ஹராம் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தோன்னே வீட்டில் இருந்த எல்லா சாராயத்தையும் கொட்டிட்டாங்க. இவ்வளோ அர்ப்பணிப்பு. ஒருத்தர் கூட யாரை சொல்ல இதை மட்டும் குடிச்சுக்கணும், திரும்பி வாங்காமல் இருந்துக்கணும், காசு கொடுத்து வாங்கியிருக்க ரொம்ப ஒஸ்தி சாராயம், சாராயம் ஒஸ்தி தான் இருக்குது.
ஒரு பாட்டில் 100 ரூபாய்க்கு வாங்கலாம், பாட்டில் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், பாட்டில் 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம்ல சார்? இருக்குது. அது மாதிரி விலை உயர்ந்த சாராயங்களை விலை உயர்ந்த குடும்பங்கள் வச்சுருப்பாங்க. வரைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பெருமான சிலர் சொன்னாங்க, சாராயமும் ஹராம். அது ஊரல் போட்டிருந்தீங்கன்னா அதையும் தூக்கி போட்டுருங்க. ஊரல் போட்டு தான் சாராயம் தயார் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்டையும் தயார் பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருங்க. இன்னும் சொல்ல போனால் சாராயம் பயன்படுத்திய பாத்திரங்கள் இருக்கே அதையும் வைக்காதீங்க. சரி கழுவிட்டு வைக்கலாம், இதை போய் இதில் என்ன இருக்கு? சாராயம் தான் ஹராமாக்கணும். அல்லாஹ் தஆலா யார் சஹாபாக்கள் ஆட்சேபனை செஞ்சாங்களா? பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப் வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு. இந்த சாராயமாகிறது ஷைத்தானுடைய வேலைகளில் ஒரு வேலை. ஆகவே நீங்கள் அதை முற்றிலும் தவிர்ந்து கொள்ளுங்கள். உத்தரவு வந்துச்சா இல்லையா? என்ன செஞ்சாங்க? சாராயத்தான் கீழே ஊற்றிட்டாங்க, முடிஞ்சு. இப்போ ஒரு பாட்டிலில் சாராயம் வச்சுருக்குற, கீழே ஊற்றியாச்சு, கழுவி 2 தடவை கழுவிட்டு அந்த பாட்டிலை யூஸ் பண்ணலாம்ல. உடனே பெருமாள் சொன்ன அந்த சாராயத்துடைய 4 பயன்படுத்தக்கூடிய 4 வகை குடுவைகள் இருக்கும். தப்பா அப்படின்னு சொன்னால் சுரக்கா இருக்குல்ல, பெரிய சுரக்கா, சட்டி சுரக்கா இருக்குது, அது நல்லா முத்திரும். முத்தின பின்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்று போலாக இருக்கும். அதை மேலே கவுத்து அதுதான் மூடி, அதுக்குள்ளே எவ்வளோ ஊற்றிக்கலாம். சுரை குடுவைன்னு பேர் அதுக்கு பேர். அதனால இப்போ நம்ம ஊரில் சில்வர் குடுவைகள், பிளாஸ்டிக் குடுவைகள் வந்த பின்னாடி அதெல்லாம் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. இது அதிகமாக வந்த பின்னாடி சுரை குடுவை மக்கள் யூஸ் பண்ணுவாங்க சாராயத்துக்காக வேண்டி. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மரக்குடுவை, மரத்தில் மர செதுக்கி அதை அப்படியே பெரு சட்டியாக்கு. இப்போ நம்ம அலுமினி சட்டி, சோறாக்கிற சட்டி இருக்குது, அது மாதிரி மரத்தை கீழ் பகுதியை வெட்டி உள்ளுக்குள்ளே குடஞ்சிடுறது, அது சட்டியாக வச்சு அது அண்டா மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அது ஒரு குடுவை. அப்புறம் மண் சட்டி, மண்ணாலான சட்டி வேணுங்களா, அதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சாராயம் ஊரல் பயன்படுத்துகிற பொருட்கள், இதையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க, இதையும் அழித்து விடுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் உடச்சிட்டாங்க சஹாபாக்கள். நஹன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி துப்பாயி வல் ஹந்தமி வல் முஸஃபதி வன் நகீர். இதுதான் சாராயத்துக்கு பயன்படுத்த குடுவை, சின்ன குடுவை, பெரிய குடுவை. மது குடுவை பார்த்துருக்கீங்களா? மேலே இப்படி இருக்கும், நடுவில் குச்சி மாதிரி ஒன்று வரும், சன்னமாக குச்சி மாதிரி வரும், கீழே இப்படி கமுத்து வச்ச மாதிரி இருக்கும். மது குடுவைகள், அது மதுவுக்கு உள்ள குடுவைகள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிரு, உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. உடனே அத்தனை பேர் தூக்கி போட்டாங்க. யாராவது ரசூல்கிட்ட போய் யாரை சொல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சாராயம் குடிக்காதீங்கன்னு சொன்னான். அது வச்சுருந்த சட்டிலாம் உடைக்க சொல்லி எங்கே சொன்னான்? நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறீங்க நீங்கள். நஹூது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் ஃபஜ்தனிபூஹு, மதுவை அருந்தாதீர்கள்னு சொன்னான். இருக்கிறத குடிச்சிட்டு இனிமேல் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு நஷ்டமாக இருக்காது. கடையில் இவ்வளோ வாங்கி வச்சுட்டோம் விற்கிறதுக்கு, அதுவும் போச்சு. கடைக்காரங்களாம் நஷ்டம், வீட்டில் வாங்கி வச்சது நஷ்டம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே அடிக்கடி அப்படின்னு சொல்லி நஹூது பில்லாஹி மின்ஹா. இது சஹாபியாக சொன்னாங்களா? கஸ்ரு ஷஹ்வத், ஒன்று ஆசையெல்லாம் அடக்கி ஒடுக்கிறதுக்கு பேர் தான் ஷரியத். இப்போது நஃப்ஸா எந்திரிச்சு நிற்கிதா, தட்டு நஃப்ஸை. ஏன் அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்ன பின்னாடி நீ எதுக்கு எந்திரிக்க? அடைச்சி ஒடுக்கி அந்த நஃப்ஸை கீழே கடத்து பார்க்குறதுல தான் சஹாபாக்களுக்கு இன்பம். பார்த்தியா, இதுவும் வேணும் இன்னும் வேணும், உனக்கு இது வேணும் இன்னும் வேணும், நல்லா வாங்க அப்படின்னு. நமக்கு நஃப்ஸுக்கு சோறு போடுறதுல நமக்கு சந்தோஷம், அந்த நஃப்ஸை பட்டினி போடுறதுல அவங்களுக்கு சந்தோஷம். நஃப்ஸுக்கு சேர்றது நமக்கு சந்தோஷம். நஃப்ஸ் இங்கே போகுதுன்னா போகணும், அங்கே போனால் அதை பாருன்னா பாரு, அதை பேசுனா பேசு, இது நமக்கு சந்தோஷம். இப்போ என்ன செய்வேன்? உடச்சியா இதுவும் வேணும் இன்னும் வேணும், நஃப்ஸை உடைக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம். சஹாபாக்கள் சரி, அதில் அவங்களுக்கு பேரின்பம் அவர்களுக்கு. ஜி அதனால் அந்த அந்த கலை சஹாபாக்கள்கிட்ட கற்றுக்கோ, அது காட்டுறது அல்லாஹ் தஆலா இந்த மாதிரிலாம் ஹுக்கும் சொல்கிறது. அழிச்சு தூக்கி போட்டு எல்லா பாத்திரத்தையும் தூளாக உடச்சி எடுத்துட்டான். பாத்திரம் காசு ஊற்றி எவ்வளோ, ஒரு பாத்திரம் மண் பாத்திரங்கிறது வேறு, கட்டையில் கொடனே எவ்வளோ காசு இருக்குங்க அது. எல்லாத்தையும் தூளாக தூக்கி போட்டான். தெரிஞ்சுங்களா? ஏன் அந்த சிந்தனை கூட ஒன்று வரக்கூடாது. ஒரு கோப்பையை பார்த்தா நீ தான் அந்த காலத்தில் மது குடிச்சிருந்தோம் இப்போ எங்கேங்க அப்படின்னு நினைப்ப பாரு, அதனால தான் அந்த சிந்தனை கூட ஒன்று வந்துடக்கூடாது. இப்போ அது அந்த முஸஃபத் சொன்னாங்களே நகீர், அதை இப்போ யூஸ் பண்ணலாமா? தாராளமாக இப்போ யூஸ் பண்ணலாம். அது தடுத்துட்டாங்க, சொல்லி அது கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஹுக்கும். இப்போ நகீர்
மரக்குடுவைகள், சுரை குடுவைகள், அந்த முசஃபத்துன்னு சொன்னாங்களே, தார் பூசப்பட்ட குடுவைகள், முலாம் பூசப்பட்ட குடுவைகள் சொன்னால் இப்போ பயன்படுத்தலாமா? தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம். அப்போ ஏன் தடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சாராயம் போயிடுச்சு, சட்டியெலாம் வச்சுரு, சாராயத்துன்னு வாங்கினது அப்படின்னு சிந்தனை ஒன்று அதுவும் கொண்டு போயிடும். எல்லாம் ஹராமாக்கான சிந்தனையே உனக்கு வரக்கூடாது. எதை அல்லாஹ்தாலா ஹராமாக்கிட்டோம் அப்புறத்துக்கு அந்த சிந்தனை உனக்கு, அது எதுக்கு யோசிக்கிற? தூக்கி குப்பையில் போட்டு. அந்த காலம் மாறிடுச்சு சுத்தமாக. ஒரு நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. அதற்கு பின்பு அது காலம் மாறிடுச்சு சஹாபாக்களில். இப்போ உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அது ஹதீஸில் வருதா என்னன்னு நமக்கு தெரியல. ஃபுகாஹாக்கள் சொல்லிட்டாங்க இப்போ அது ஜாயிஸ் தான், அது அதுக்காக பெருமான தடை செய்திருந்தார்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு பாவம் நிகழ்ந்த நேரத்தில் நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்க, அது இருந்தாலும் திரும்ப அது சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஊரில் ஒருத்தன் பொம்பளை எடுத்தா பழகிறான், தடுக்கப்பட்டான்னு சொன்னால் திரும்ப அந்த ஊருக்கே போகக்கூடாது, அந்த ஏரியாக்கே போகக்கூடாது. தெரிஞ்சுங்களா? அந்த ஏரியாவுக்கு போனால் மறுபடியும் சிந்தனை வரும், இங்கே தான் இந்த பார்த்தோம்ல அவளை அப்படின்னு. அந்த பக்கமே போகக்கூடாது. பாவத்தை வேரோடு களைஞ்சிடணும். வரைஞ்சிங்களா? பாவ சிந்தனை இருக்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலான்னா முடியாது. சாராய பழக்கம் இருக்குது, இப்போ நம்மள்கிட்ட எல்லாம் காப்பாற்றுவோம் நாங்கள் குடிக்கிறோம். இப்போ சுத்தமாக விட்டுருணும். இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிக்கிறேங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது மாறும், அது இன்னும் அதிகமாகும் போக போக. அப்படி தடுப்பி செய்கிறதும் ஒரு பழக்கம் இருக்குது. பெருமான சில அதிகமாக சாராயம் குடித்தவங்கள தொழுகை டைமில் கொடுக்காதீங்க தடை பண்ணாங்க. இது வந்து ஒரு சமுதாயமே அதில் இருந்துச்சு. அவளை படிப்படியாக குறைச்சிட்டே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வேறு அணிஞ்சுங்களா? ஒரு பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை வந்து வேரோடு களைஞ்சு கண்ணை மூடிட்டா மாற்றிடும். இல்லை இந்த 2-3 தடவை பார்த்துக்கலாம், பின்னாடி திருத்திக்கலாம்னு முடியாது. நஃப்ஸு அப்படியாகப்பட்ட கெட்ட நஃப்ஸு. அப்போது மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஒரு நஃப்ஸை நீ கொண்டு போய் தாபி ஆக்கிடணும். நீ வந்து ஒரு கருத்தை ஒன்று வச்சுக்கிட்டு குர்ஆன் ஹதீஸை அணுகக்கூடாது. குர்ஆனை அணுகு, அது என்ன சொல்லுதோ செய், ஒரு நஃப்ஸை உடைச்சிடு. ஹதீஸை அணுகு, அது என்ன சொல்லுதோ செய், ஒரு நஃப்ஸை உடைச்சிடு. ஒரு நஃப்ஸை ஒன்று வச்சுக்கிட்டு குர்ஆன் ஹதீஸை அணுகி அதுக்கு தோதுவாக சட்டம் எடுக்கிறது, இதுக்கு தோதுவாக ஹதீஸ் எடுக்கிறது, அப்படி செய்யவே செய்யாது. சரிங்களா? இது நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். தெரிஞ்சுங்களா? அப்போ நஃப்ஸை வந்து நீ பழக்கப்படுத்திகிட்டே இருந்தால் அது ஒரு காலம் அது திருந்தாது. உன்னை மிகைக்க ஆரம்பிச்சிடும் நஃப்ஸு. இப்போ ஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான ஃபஅஸிமா வைனுஹுமா மஹலா கன்னு சுஹஃபத்தஹிமி. நஃப்ஸும் ஷைத்தானும் உனக்கு நல்லுபதேசம் செய்வதை போன்று இருந்தாலும் கூட சந்தேகப்படும், உள்ளுக்குள்ளே விஷம் இருக்கும். அதுக்குள்ளார உனக்கு நல்லுபதேசம் செய்வதை போன்று இருந்தாலும் கூட நீ அதை வந்து மாறு செய், அதற்கு ஒத்துக்கொள்ளாதே. வஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான ஃபஅஸிமா வைனுஹுமா மஹலா கன்னு சுஹஃபத்தஹிமி. அறிஞ்சுங்களா? நஃப்ஸுலும் இது ஒரு அந்த அந்நிய பெண் இருக்கா, சந்தேகம், மார்க்க சந்தேகங்கள் தானே கேட்குறா. அதுக்கு நான் ஃபோனில் பதில் சொன்னால் என்ன குறைஞ்சி போச்சு? நல்ல விஷயங்கள் கேட்குறேன். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு என்ன ஹதீஸுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறான். நான் பாடம் ஓதிக்கிட்டே இருக்கேன், சில ஆயத்துக்கு விளங்க மாட்டேங்குது. அது டெய்லி உங்கள் ஃபோன் போட்டு இந்த அர்த்தம் கேட்டுக்குவேன். நீ போடுமா, நல்ல விஷயங்கள் தானே, டெய்லி ஃபோன் போடுமா. நீ போடாட்டி கூட நானே கூட போட்டு சந்தேகம் இருக்கான்னு கேட்குறேன் டெய்லி. ஆஹா, இது நல்ல விஷயம்தான் நம்ம மனசு சொல்லுது. உள்ளுக்குள்ளே விஷமத்தனம் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு. வந்துங்களா? 2 வாரம் நான் அவர் ஃபோன் போட்டால் அடுத்த நாள் ஃபோன், என்னம்மா குர்ஆன் சந்தேகம் வரலையா கேளுமா அப்படி. இது விஷயம் அது அல்ல, இது வந்துங்களா, இது அது அல்ல, இது வந்துங்களா, இது கொண்டு போய் ஆபத்தில் மாட்டி விட்டுரும். அதனால் என்ன சொல்லிட்டாங்க, நல்லதை சொல்வது போன்று இருந்தாலும் கூட இப்படியும் சில நேரங்களில் சொல்லணும். நீங்கள் குர்ஆனே வாழ்நாளில் ஓதாமையே மூத்தா போகிறோம், நல்லா அவனுக்கு பாதுகாப்பான், அவனுக்கு கேட்க மாட்டான். அல்லா குர்ஆன் ஓதி சந்தேகம் வர்றதில்லை. ஏன் அந்த பெண்ணுக்கு சந்தேகம் சொல்லித்தரலாம் கேட்க மாட்டான். அஞ்சுங்களா? அவள் குர்ஆனே ஓதாம மூத்தா போயிட்டா, உனக்கு கேள்வி இல்லை, அவன் புருஷனை கேட்குறான்ல, கேட்குறான், உடனே கேட்குறான். ஒரு பள்ளி அச்சத்தை கேட்பான்ல தானே, உன் புருஷன் தான் கேட்பேன், ஏன் கற்றுக் கொடுக்கல. அவங்க அம்மா அத்தாவை கேட்பான், உடனே கேட்க மாட்டான்ல. நீ அவனுக்கு தேவையில்லாமல் போய் அவள்கிட்ட பேசி அரைஞ்சிங்களா, அது கொண்டு போய் உன்னை ஆபத்தில் மாட்டி விட்டு எதுக்குப்பா அந்த வம்பு. அதனால் நஃப்ஸு உன்னை நற்காரியத்துடைய போர்வையில் போர்த்தி கொண்டு சில தீய காரியங்களை ஏவும். உஷாராக இருந்துக்கும். வஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான ஃபஅஸிஹிமா வைனுஹுமா மஹலா கன்னு சுஹஃபத்தஹிமி. அப்புறம் வராயிஹா வஹிய ஃபில்
அமாலி சாயிமத்துன் வைன் ஹியஸ்தஹலத்தில் மரா ஃபலா தசிமி. நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நப்சு பார்த்துக்கிட்டே இரு. எதுக்கு அது செய்யுது தான், எதுக்காக செய்தது? இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்த, ஆஹா இது உள்ளே உட்காந்துருக்குதா. கலப்பணியில் இறங்கி வேலை செய்கிறார், தெருவில் குட்டுறாரு, அவட்ட எதுக்குவா தெருவில் போகிற வரணும், என்ன உழைப்புன்னு இவர் சொல்லணுமா, இவருடைய இதை இவருடைய பற்றி புகழணுமா. உள்ளே ஒன்று உட்காந்துருக்குது. ஜீவனசுங்களா என்ன சொல்கிறாங்க, வராயிஹா ஒரு நப்சை கண்காணித்து கொண்டிரு, வையஃபில் அமாலி சாயிமத்துன் நற்காரியங்களில் அது மேய்ந்து கொண்டிருந்தாலும் சரியே, நற்காரியம் என்னும் வயலில் மேய்ந்து கொண்டிருந்தாலும் சரியே, வைன் ஹியஸ்தஹலத்தில் மரா ஒரு பக்கமாக எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருக்குது, ஒரு பக்கமாக எப்போ பார்த்தாலும் மேய்ஞ்சி கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால் ஃபலா தஸீம் அங்கே மேய்க்காத, அதுக்கு நோக்கமே வேறு. அதுங்களா உள்ளுக்குள்ளே ஏதாவது நோக்கம் இருக்குது, ஏதோ புகழ் விரும்புதல், ஏதாவது ஆசை, அதாவது கல்வி வேறு ஆசை வச்சுக்கிட்டு இந்த போர்வே அறிஞ்சுங்களா. ஆக நப்சை பார்த்துக்கிட்டே இரு, உஷாராக இருந்துக்கோ. தொழுகையில் இன்பம் காணுது, நோம்பில் இன்பம் காண மாட்டேங்குது அப்படின்னா என்ன நோக்கம் அதுன்னு யோசிச்சு பார்த்தா விளங்கும். தொழுகை போய் அவ்வா அப்படின்னா பிள்ளையா சொல்லுதா, பக்கத்துக்காரெல்லாம் பேசிக்கிறான். பாய் கரெக்டாக அந்த காலையில் 8 மணிக்கு வந்து தொழுதுருவார், அந்த துவா தொழுது ரொம்ப முத்தகி. ஆஹா உள்ளுக்குள்ளே உட்காரு. நோன்பை விரும்ப மாட்டேங்குது, தொழுகை விரும்ப மாட்டேங்குது, நோன்பு மட்டும் நல்லா விரும்புது. இது என்ன நோக்கம்? ஏதோ உள்ள பகாலத்தாக இருக்கும். 3 நேரம் சோறாக்கு போட்டு இருப்பேன், சம பஞ்சத்தனமாக ஏதோ உள்ளே உட்காந்துருக்கும். வேறு ஏதாவது உள்நோக்கம் வச்சுக்கிட்டு அமலை வந்து சாக்கா காட்டுவான். இது நப்சு செய்யும். போய் அதனால் அதை நல் அமல்களில் அது இன்பம் கண்டாலும் ஏன் இன்பம் காணுகிறது என்று நீ யோசித்து கொண்டு இருப்பாயாக, யோசித்து பார்ப்பாய். ஒரு பெரியவங்க ரொம்ப அமல்லாம் செய்வாங்களாம். ஜிஹாது அறிவிப்பு வந்தானே, ஜிஹாது கிளம்பும்போது நப்சு திரும்ப கிளம்பு, நீ ஜிஹாது கிளம்பு அப்படி போ அப்படின்னு பதினஞ்சுங்களா. இப்போ நல்லா யோசிச்சாங்க, என்ன ஜிஹாது நல்ல காரியம் தூண்டுது நப்சு, என்னாலும் யோசிச்சாங்க. இப்போ உள்ளேருந்து பதில் வருதான், ஆமாம் நீ காலையிலேருந்து சாக வரைக்கும் நோகடிக்க வச்சிட்ற, 4 மணிக்கு எந்திரிச்சிருந்து தாஜுது என்ன, குர்ஆன் என்ன, ஒரு நாளைக்கு 100 ரக்காத் தொழுகை என்ன அப்படின்னு போட்டு புரட்டி பேசாமல் மூத்தாவது போயிடலாம். நிம்மதியாக ஒரு நாளில் ஒரு வெட்டில் முடிஞ்சு போயிடுமா இல்லையா, போ அப்படிங்கிற மாதிரி நப்சு சொல்லுதான். அன்னிலேருந்து 2 மடங்கு ஆக்கிட்டான் அவன் இபாதாத்துகள். அது மாதிரி பெரியோர்கள் வந்து ஒரு நல்ல காரியத்தை ஏவும், அதுக்குள்ளே ஒரு கெட்ட காரியம் உள்ளே இருக்கும், உஷாராக இருந்துக்கும். அதுக்கு தான் ஷேகம்மார்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், இப்படி செய்யலாமா, ஏன் செய்ய நோக்கம் என்ன, உள்ளுக்குள்ளே இது இருக்குது வேணாம் என்று அவர்கள் தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். வேறு செய்யலாம் இல்லைன்னா மாட்டியும். ஒரு நிஸ்வான் மர்சாவில் என்னை பொறுப்புதாரியாக கூப்பிட்டாங்க. பொறுப்புதாரிகள் நிஸ்வான் மர்சா ஏனோ தானே நடக்குது, உஸ்தாமெல்லாம் கட்டுப்படுத்தி பெரிய மர்சா, சொந்த பில்டிங்லாம் இருக்குது, நிறைய மாணவிகள் இருக்கிறாங்க, பெண்கள்லாம் ஒழுங்கு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க ஒழுங்காக வர்றாங்களா, ஆஜர்பட்டு கண்காணித்து பாடலாம் ஒழுங்காக நடத்தலாம், நீங்கள் பொறுப்புதாரி நடத்தி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஷர்க்காட்ட போய் சொன்னேன், சேவை செய்யக்கூடிய வயதில் சேவை செய்ய வேண்டியது தான், ஆனால் ஃபித்னாவுக்கு பயப்படணும் அப்படின்னா. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளார நான் வந்து அல்லாஹூ யாரை வச்சா நடத்திக்கமா, நான் வரல அப்படின்ட்டு இருக்கு தான் செய்யும். எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி விடுவோம். ரொம்ப வேணவே வேணும், ஃபித்னாவுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஃபித்னாவுக்கு ஏன் பயப்படணும்னு கேட்டால், ஒரு ஃபித்னாவில் மாட்டிட்டு அதுக்கு முன்னாடி வாழ்நாளெலாம் நம்ம சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை ஏற்றுக்க மாட்டோம். இப்போ நான் அந்த இடத்துல போய் பாடம் நடத்தின வந்து அடிக்கடி போகிறேன், ஒரு பெண் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறா, அவனை கிளப்பி விட்டான், இந்த பெண்ணுக்கும் அஜரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் போல தெரியுது அப்படின்னு கிளப்பி விட்டான். வதந்தி பரப்ப தான் வந்து ஃபோன் போட்டு பரப்புவானுங்களே, எல்லா வாட்ஸ்அப் எத்தனை கான்டாக்ட் அத்தனை பேருக்கு அனுப்புவானுங்க தொடர்பு அப்படின்னு. அப்போ கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி நீ போய் மெட்ராஸில் பயான் செய்கிற, இது நடந்தது வந்து ஏதோ ஊரில் இருக்கலாம், எந்த ஊரில் பயான் செய்கிற, அவன் தெரியாத இருந்தாலும் ஒரு பொம்பளை கேஸில் மாட்டி ஊரே கேவலப்பட்டாருங்க. பயான் செய்ய வந்துட்டார், பெரிய கீழிச்சிட்டார். ஒரு நிகழ்ச்சியை வந்து பொய்யோ உண்மையோ நடந்து போயிருக்கோம், அதை மிகைப்படுத்தியிருப்பானுங்க, மொத்த வாழ்நாள் உனக்கு அதை பழியாக்கி விட்டுருவானுங்க, உன்னுடைய எந்த சொல்லையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பெரியவங்க அதை ரொம்ப பயந்தாங்க. புரிஞ்சுங்களா. புகாரி இமாம் வந்து கப்பலில் போயிட்டு இருந்தாங்களாம், காசு வச்சுருந்தாங்க, ஒரு 500 திரகம் வச்சுருந்தாங்க, அதை ஒருத்தன் கண்காணிச்சிட்டு கரெக்டாக அந்த பையி மஞ்சள் பையி மேலே வந்து சிகப்பு துணியில் சுற்றி இருக்குது, எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டான். அது காசு இருக்குது, எடுத்து போது பார்த்துருக்கான் போல தெரியுது. அது வந்து ஒரு சட்டியில் வச்சு எல்லாம் காமிச்சிட்டான். திடீர்னு கப்பல் கேப்டன்ட்ட போய் 500 திரகம் காசு காணாம்.
ஒரு மஞ்சள் பையில் இருக்கும், மேலே சிகப்பு துணி சுற்றி இருக்கும்ட்டான். சிகப்பாக கயிறு கட்டியிருக்கோம் இல்லை அப்படின்ட்டு. யாருப்பா பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் எல்லாம் எல்லாம் வாங்கி முடிஞ்சு உட்காந்துருக்காங்க. யார் எடுத்தீங்க சொல்லிடுங்க. 100-200 பேர் இருக்கிறாங்க. சரிப்பா செக்அப் பண்ணு எல்லோரும் போட்டையும், ஆளுக்கு ஒரு பேக் வச்சுருவோம், எல்லோரும் பேக் செக் பண்ணு. இப்போ எங்கே பிடிக்கணும், கடைசி எங்கே வரும், புகாரி இமாம்கிட்ட வரும், மஞ்சள் பையில் இருக்கும், அது வந்து மேலே சிகப்பு துணி. இன்னும் தான் இது கரெக்டாக இருக்கு. புகாரி இல்லைங்க இது என்னதுங்கன்னு சொன்னால் நம்புவானா? அதுதான் கரெக்டாக சொல்கிறாரு. மஞ்சள் பையன் சிகப்பு நூல் சுற்றி இருக்கும், இல்லை கரெக்டாக சொல்கிறாரு. அது நீல அகலம் முதல் அத்தனையும் அப்படியே விலாவாரியே சொல்கிறாரு. சில பேர் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், இல்லைங்க இவங்க பெரியவங்க எல்லாம் இவங்களாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சில பேர் என்ன தான் பெரிய காசு ஆசை இருக்குதானே செய்ய மனுஷனுக்கு, குடும்பத்துக்கு தேவை இருக்கலாம், அவங்க முன்னாடி பிள்ளைங்க இருக்கலாம், பெருசவங்க இருக்கலாம், பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கட்டி விட்ருவான், முடிஞ்சு. இது பரவிடும் துனியாவெல்லாம். நாளைக்கு நான் சொன்ன ஹதீஸ் எவனும் ஏற்றுக்க மாட்டான். அந்த ஒரு ஹதீஸில் ஒரு முஹத்தீஸில் ஏதோ ஒரு குற்றம் நிகழ்ந்ததாக நிரூபிக்கப்பட்டால் அந்த ஹதீஸு ஏற்றுக்கொள்ளப்படாது. முன்கிற லைஃப்பில் சேர்த்துருவாங்க. அது அலைஞ்சா எதுவுமே அந்த காசை கொண்டு போய் கடலில் போட்டாங்க. யாருக்கு தெரியும். அவன் தேடுறான், கடைசியாக எங்கள் பொட்டிக்கு வருது. அதனால் எஜமா பொட்டியை உள்ளே இல்லை. சரின்னு எங்கே யார்ட்டையும் இல்லைப்பா விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கப்பல் விட்டு இறங்கின பிறகு வந்து காலைல விழுந்தான். இது மணி பைத்தியக்காரத்தனமாக ஒரு ஆசை, அந்த காசை அடையணுண்டு. நீங்கள் வச்சுருந்தீங்க, நான் கண்ணால் பார்த்தேன், எடுத்தேன், வந்து அதுக்கு தான் ஆசைப்பட்டு சொன்னேன். ஆனால் கடைசி வரைக்கும் காணாமல் எங்கே போச்சுன்னு கேட்டான். பைத்தியக்கார பையில கேட்டிருந்தா என்கிட்ட பிச்சை கேட்டால் கொடுத்துருப்பேன், எனக்கு தேவைப்படுகிட்ட அந்த வச்சுக்குப்பான்னு கொடுத்துருப்பேன். இதை போய் இட்டு கட்டி இல்லாத ஒன்று சொல்லி நாளைக்கு அது நான் தான் நீ சொல்லி என்னதுன்னு 4 பேர் ஒன்றுதுன்னு 4 பேர் சொல்லுவானு. நான் திருடன்னு பட்டம் கட்டி விட்டா நான் இவ்வளோ காலம் மொத்த வாழ்நாளில் சேர்த்து வச்ச 10 லட்சம் ஹதீஸுகளுக்கு புகாரி நிறைய கிதாப், அத்வல் முஃபரத் நிறைய கிதாப் எழுதியிருக்காங்க. எல்லா கிதாபையும் தூக்கி பேர் போட்டுருவானே, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் மேடம், அறிவு எடுத்தனமாக வேலை பண்ணியிருக்கேன். அதனால் அது எனக்கு முக்கியம், இந்த காசு முக்கியம், தூக்கி கடலில் போட்டேன்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நற்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும், அதை இழக்கிறதுக்கு ஒரு நாள் போதும். அது உண்மையானு பொய்யான்னு தஹ்கீக் கூட செய்ய மாட்டான். இவருக்கும் அவருக்கும் கனெக்ஷனா அப்படின்றோம், முடிஞ்சு போச்சா. அதனால் இவ்வளோ நாளாக நீ பெற்ற நற்பேர் எல்லாமே சேர்ந்து போயிடும். விளங்குதா பை? அதனால் அந்த மாதிரி துர்பெயர்களை நேரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்காதீங்க, உஷாராக இருந்துங்க. அது குறிப்பாக ஆலிம் சாக்கள். அப்புறம் மார்க்க சேவை செய்ய முடியாமல் ஆயிரும் உங்களுக்கு. நஞ்சபை, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வானாக. பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹுடைய ஃபைசானை கொண்டு நம்ம எல்லாம் அலங்கரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.